நான் செல்ல மாட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அளவில்லாத அன்பி நாமத்தினால் அருமையான அன்பு மகள் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த அருமையான மாத தொடர் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இல்லையா? இங்க இருக்கிற மக்கள் விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இல்லையா? நம் வீட்டு பிரேயர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, நம்மளை சார்ந்தவர்கள், நட்பு, உறவினர்கள், சொந்த பந்தங்கள் யாவருக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள், ஏற்கனவே வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாரா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. அளவில்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே கூட சேர்த்து உபத்திரத்தையும் அதிகமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதித்து உன் எல்லைகளை விரிவாக்குவேன்னு சொல்லுகிறாரோ, அதே போல எந்த அளவுக்கு நம்ம உபத்திரத்தை சகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூடவே அவர் என்ன பண்றாருங்க, உபத்திரத்தையும் கொடுக்கிறார். எனக்கு பிடித்தமான வேத வசனம், இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உண்மையிலே தெய்வ பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி நெருக்கடிகள், போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக நாம் வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆதலால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாக எங்க சேர்றதுங்க, கிருபாசனத்தில் சேர்வது. உற்சாகம் ஒரு கரங்களை கட்டுங்க. பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாது. எதை குறிச்சு? பலவீனத்தை குறிச்சு. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன பண்றாங்க, இந்த பலவீனத்தை குறிச்சுதான் என்ன பண்ணோம், ரொம்ப ஆழமா டீப்பா சிந்திப்போம். எதை குறிச்சு சிந்திப்போம்? ரொம்ப அதிகமா சிந்திப்போம். யோசிக்கிறதா பாத்தீங்கன்னா நம்மளை போல யோசிக்கக்கூடிய தன்மை உள்ள ஜனங்களே இந்த உலகத்துல கிடையாது. அல்லையா? உலகத்தாரோட யோசிச்சுட்டு அடுத்ததான் மாத்திரையை போட்டு தூக்கு போட்டு டக்குன்னு செத்து போயிடுவான். ஆனா நம்ம ஆட்கள் பாருங்க, இந்த பலவீனத்தை குறிச்சு ரொம்ப டீப்பா சிந்திப்பாங்க. எப்படி சிந்திப்பாங்க? ரூம் போட்டு நல்லா ஏசி ரூம் போட்டு என்ன பண்ணாங்க, இந்த பலவீனத்தை குறித்து ஆராய்ச்சி பார்ப்பாங்க. அல்லையா? ஆனா இந்த பலவீனத்தை குறித்து சிந்திக்கவே சிந்திக்காதுன்ற. எதை குறிச்சு? பலவீனத்தை குறித்து. ஏன்னா பலவீனத்தை அடைந்த தகப்பனை, பாடுகளை சுமந்த தகப்பனை, வேதனை சுமந்த தகப்பனை தான் நீனால சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்பினா கரங்களை கட்டி கத்திருக்கு ஒரு நன்றி சொல்லு. அவர் பலவீனத்தில் இல்லாமல் உன்னை எண்ணி பலவீனத்தை குறித்து பேசல. அவர் பாடுகளை அனுபவிக்காதபடி உன்னை எண்ணி பாடுகளை குறித்து அவர் பேசல. இன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிறார், இந்த பலவீனங்கள், இந்த பாடுகள், இந்த நுகங்கள் உன்னை என் கிருபைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறது. யார் கிருபைக்குள்ள? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை பெறுவதற்கு தான் இந்த பலவீனங்கள், இந்த கிருபை பெறுவதற்கு தான் இந்த பலவீனங்கள். அழகாக தான் ஆண்டவர் பவுல் கேட்பான், ஆண்டவரே, சாத்தான் என்கின்ற ஒரு தூதன் என்னை அடிக்கடிக்கு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் சொல்லும் பொழுது, அப்பொழுது தேவன் சொல்ல, இந்த பலவீனத்தினுடைய கிருபை உனக்கு பூரணமாக விளங்கும். அல்லேலூயா. நல்லா நீங்க பைபிள்ல ஆராய்ந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் பலவீனம் அடைந்தார்களோ, யாரெல்லாம் மனம் சோர்ந்து போனார்களோ, யாரெல்லாம் தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்கள் மீதுதான் தேவன் விசேஷ கிருபை நாவி வல்லமையை பொழிந்தார். அல்லேலூயா. நோவாவை கர்த்தருக்கு பிரியமாக மாறினான். நோவா யாருக்கு பிரியமானா? கர்த்தருக்கு பிரியமாகினான். அல்லேலூயா. மோசே என்ன பண்ணான்? ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் எனக்கு என்ன பண்ண போறீங்க, நன்மைக்குண்டான வழிகளை செய்து கொடுங்கள் என்று சொன்னான். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த பலவீனத்தை ஒருத்தர் உங்களை பார்த்து பரிதவிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பலவீனத்தை குறித்து உங்களை ஏவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த கிருபைக்குள் நீ வரப்போகிறாய்.
யாருடைய கிருபைக்குள்ள? அதுக்கு மேல வசனம் சொல்லுது பாருங்க, 14 வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள கடவது. எப்படிங்க? நமக்கு யார் இருக்காரு? யாரு? உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சர்வ வல்லவருடைய தகப்பன் நமக்கு துணையாக இருக்கிறார். யாருக்கு துணையா இருக்கிறாருங்க? நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் சோர்வுகள், மன சோர்வுகள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற்றப்படாத போது நம்மை அறியாத ஒரு சோர்வுகள் நம்ம என்ன பண்ணுதுங்க? மேற்கொள்ளுகிறது இல்லையா? அந்த சோர்வை நீ என்ன பண்ணணுமா? தேவனுடைய கிருபையினால் அதை ஜெயிக்கணுமா? யாருடைய கிருபையினால? தேவ கிருபையினால் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவளே மரியாதை பார்த்து என்ன சொல்வா? ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உள்ளே வா, நீ தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றாள் என்று சொல்வாள் இல்லையா? அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள், எவ்வளவு பேர் இருந்தார்கள். நோவாக்கு மட்டும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய கண்களில்? அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் 1000 செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர் இருக்கிறார், நல்ல அதிகாரி இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிறார், டாக்டர் இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கிறார். அவர்களை தாண்டி உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் இந்த கிருபை தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நீங்கள் நானும் கடந்து வந்திருக்கிறேன். நம்பினா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப கிருபையினுடைய வார்த்தைகள் இருக்கீங்களா? கிருபை வேணுமா வேண்டாமா? கிருபை வேணா என்ன பண்ணுமா? பலவீனத்தை குறிச்சு பேசவே கூடாது. எதை குறிச்சு பேசக்கூடாது? எங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லவே கூடாது. எங்க வீட்டுக்காரர் அடிச்சனால்தான் எனக்கு கிருபை கிடைக்குதுன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமே, எங்க வீட்டுக்காரர் திட்டினால்தான் எனக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஆகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த பலவீனத்தை குறித்து ஒருபோது நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? சிந்திக்க கூடாது. அப்போ இந்த உலகத்தில் 1000 கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை கோடி ஜனங்க? இந்திய மக்கள் தொகை எத்தனை? அத்தனை கோடியில நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவருங்க இல்லையா? அல்லேலூயா. எத்தனையோ கோடிகள் இருக்காங்க, எத்தனையோ கேடிகள் இருக்கிறாங்க. கேடிகள் மத்தியில நம்ம நாடி வந்த தேவன் நமக்கு கிருபை தந்த அவர்களுடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையை நீங்க கொண்டாடணும். எதை கொண்டாடணும்? கிருபையை கொண்டாடணும். தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? தகுதி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. அப்போ என் தேவன் யாரையும் சந்திக்க விரும்பல, என்ன சந்திக்க விரும்புற? பக்கத்துல சொல்லுங்களேன். ஏன்னா நான் தான் பலவீனம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க. நான் தான் பலவீனம், நான் தான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் தான் தளர்ந்து போயிருக்கிறேன், நான் தான் நிந்தைகள் அடைஞ்சிருக்கிறேன், நான் தான் அவமானம் அடைஞ்சிருக்கேன், மத்தவங்களை தேவன் தேடல. இத்தனை கேட்டகரியில இருக்கக்கூடிய என்னதான் நல்ல கேட்டகரியா மாற்ற விரும்புகிறார். அதே இல்லையா? அப்படிப்பட்ட தகப்பன் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. அதே இல்லையா? நம்ம எங்க இருக்கிறோங்க? தேவன் உண்டான கிருபையின் ஸ்தலத்தில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் இருக்கிறோம்? தேவன் கொடுக்கப்பட்ட மாபெரும் என்கின்ற கிருபையின் ஸ்தலத்துக்குள் இருக்கிறபடினால் கிருபை பெற்றவர்கள். நீங்க யாருங்க? கிருபை பெற்றவர்கள். எந்த காலத்திலும் உங்கள் சோர்வை கிருபையாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்க சோர்வை எப்படியா மாத்திக்கணும்? கிருபையாக மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? அப்ப இந்த கிருபை இருந்தா என்னால வாழ முடியும். தேவ கிருபை இருந்தா இந்த உலகத்துல என்னால என்ன பண்ண முடியுங்க? வாழ முடியும், ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும் இல்லையா? அப்ப இந்த கிருபைக்காக காத்திருந்த மனிதர்கள் யாருமே தோத்து போனதில்லை என்று வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? அதுல ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். நிறைய முறை நம்ம அந்த மனிதனை பார்த்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இப்ப நான் வாகனத்தில் வரும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். வசனத்தை சொல்வாரு, அந்த வசனத்தை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு இல்லையா? ஆனா நீயும் அவரும் இணைந்து இருக்கிறீங்க. யார் சொல்லுங்க? நானும் ஆவியானவரும் இணைந்து இருக்கிறோம். அப்ப என் உள்ளத்தை அறிஞ்சுதான் அவர் பேசுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் உள்ளத்தை அறிஞ்சுதான் அவர் பேசுவார் இல்லையா? இப்போ இந்த கிருபைக்காக நிறைய உள்ளங்கள் என்ன பண்ணுதுங்க? ஏங்குது, தவிக்குது, போராடுது, கஷ்டப்படுது, எல்லாமே செய்துங்க. ஆனா இவரே தேடி தேடி போய் சில பேருக்கு கிருபை கொடுக்கிறார். இவரே தேடி தேடி போய் என்ன பண்றாருங்க? சில பேருக்கு கிருபை கொடுக்கிறார் இல்லையா? அப்படி கிருபை பெற்ற மனுஷங்களாம் படாத பாடுகள் அனுபவிச்சார்.
என்ன அனுபவிச்சாங்க? வாயை காண பார்த்தீங்களா? வாய் மூச்சு பேச்சு காண. கிருபை பெற்றவங்க என்ன அடைச்சாங்களாம்? ஆமா, உள்ளுக்கு எடுத்துருவார் அந்த கிருபைக்காக. எந்த கிருபைக்காக? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை முதலாவது நீங்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நல்லா கவனிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் அழகா படைச்சாரு. எப்படி படைச்சாரு? அவருடைய மன விருப்பத்துக்கு ஏற்றபடி படைச்சாரு. அவருடைய மன விருப்பத்துக்கு ஏற்றபடி படைத்தார். அல்லேலூயா. என் தேசத்துல எப்படி இருக்கணும், நிலம் எப்படி இருக்கணும், பயிர் எப்படி இருக்கணும், பூண்டு எப்படி இருக்கணும், வானம் எப்படி இருக்கணும், நிலவு எப்படி இருக்கணும், நட்சத்திரம் எப்படி இருக்கணும், கடல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து படைச்சிட்டு என்ன பண்ணாருங்க? அதுல மனுஷனை படைக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் மண்ணில இருந்து அவர் என்ன பண்ணாருங்க? அழகா படைக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. தான் சோசத்தை நாசின் மேல் ஊதினார். எதுல ஊதுறாரு? அப்போ அவருடைய ஜீவ சுவாசம் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் மிகவும் கிருபை பெற்றவன். அல்லேலூயா. இப்போ இந்த மிருகத்தை அழிக்கிறாரு, எல்லாத்தையும் அழிக்கிறது வேற. ஆனா இதுல விசேஷம்னா அவர் படைத்த மனுஷனையே வெறுக்கிறார். அவர் படைச்ச மனுஷனே வெறுக்கிறார். இப்ப கூட நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல நிறைய மனிதர்களை வெறுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா உன்னை என்னை வெறுக்காம கிருபை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கிருபை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு வாசிங்கம்மா 6வது வசனத்தை அதிலே வாசிங்க. நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னும் கொஞ்சம் மேல்படி 5ல போய் வாசிங்க. யாருடைய அக்கிரமங்க? மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினது என்றும் இப்ப நம்ம யாருங்க? நம்முடைய இருதயம் எப்படி? பொல்லாதவன் கர்த்தர் கண்டாராம். கிருபையும் கொடுக்கிறவர் தான், உன் குணத்தையும் சீர்படுத்தி பாக்குறவர் தான். நீ எப்படிலாம் பேசுற, இப்படிலாம் நடந்துக்கிற, என்னெல்லாம் யார் யார்கிட்ட என்னெல்லாம் கோழி மூட்டி இருக்கலாம் யாருக்கு தெரியும்? ஆமா, நமக்கெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. அவர் பாக்குறாரு. ஆமென், ஆமென். அப்போ மனுஷனுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே பொல்லாப்பாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி அந்த பொல்லாப்பாக காணக்கூடிய அந்த மனிதர்களை இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்பதை ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படி கொண்டு வரக்கூடிய காலத்துலதான் அவருடைய பார்வைக்கு நான் எப்படி சொல்றேன்? என் தேவ பார்வைக்கு சொல்லுங்க. என்னுடைய தேவ பார்வைக்கு அவருக்கு உகந்த மகனாக நான் இருக்கிறபடினால் என் மேல அவர் கிருபை பொழிகிறார். சொல்லுங்க, என் மேல அவரு கிருபை பொழிகிறார். உலகத்தில் அழிக்கணும் ஒரு முடிவுல இருக்காத, ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கு பாக்குறோம் இல்லையா? விரட்டுக்கு கடையில எல்லாம் போய் அடிச்சு புடிச்சு திருடக்கூடிய காலம் வரப்போகுது. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு என்ன போகுது? கடினமான சூழ்நிலை வரப்போகுது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா கர்த்தருடைய வருகைக்குண்டான அடையாளம். யாருக்குண்டான அடையாளம்? அப்படிப்பட்ட அழிவை நோக்கி வரும்போது கூட நம்ம மேல அவர் இரக்கத்தையும் கிருபையும் வச்சு நம்மளை அழைத்து கொண்டு நமக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு, ஒரு சத்தியத்தை சொல்றாரு, ஒரு தைரியப்படுத்துறாரு, ஆறுதல் படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான முயற்சி எடுக்கிறார். உலகத்தை பார்க்காத, உலக அழிவை பார்க்காத, உன் ஆத்துமா அழிந்து போகாதபடி நான் கொடுக்கப்பட்ட கிருபையை கொண்டு என்ன பண்ணு, ஆத்துமாக்கள் முன்னேறக்கூடிய மகனாக மாறு என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப இவ்வளவு பேரை கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சு தீர்மானம் பண்ணும்போது தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் போடுறாங்க, ஒரு மனுஷனுடைய குடும்பம் படுகிறது. நோவா மட்டும் பட்டா பரவாயில்ல, நோவாவுடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். யாருடைய? உன்னை நேசிச்சுட்டா உங்க மேல தனிப்பட்ட உங்க மேல தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பும் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல அயோக்கியனோ, குடிகாரனோ, பாவியோ, சாபத்திலோ, போதை பழக்கத்துல யார் அடிமைப்பட்டிருந்தாலும் உன் மீது வைத்த கிருபை அவர்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்புக்கு ஏற்ற காலம் வரைக்கும் உன் கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் கிருபை அபிஷேகத்துடைய வெளிப்பாடுகள். அங்க பாருங்க, மனசாபப்பட்டார், எல்லாத்தையும் அழிக்கணும்னு பண்ணாரு, இனிமேட்டு இந்த பூமியில இருக்கக்கூடாது. 8வது வசனம் சொல்லப்படுது பாருங்க. நோவாவுக்கோ எப்படி சொல்லி பாருங்க, எபினேசருக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. சொல்லுங்க, உங்க பேரை பார்த்து சொல்லுங்க. எபினேசருக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. என்ன கிடைக்குதுங்க? கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை இருந்துட்டு அந்த உலகத்தையே நீங்க சாதிக்கலாங்க. அல்லேலூயா. ராக்கெட் விடலாம், விமானம் விடலாம், இங்க இருந்து அணுகுண்டே விடலாம். நீங்க என்ன
கிருபையின் ஜெபம் என்ன பண்ணோம்? பல கோலியாத்தை வீழ்த்தும். கிருபையின் ஜெபம் என்ன பண்ணோம்? பலர் வியாதிஸ்தர்கள் மீது சுகத்தின் மகிமையை கற்றுடும். கிருபையின் ஜெபம் என்ன பண்ணும்? அந்தகார கட்டுகளை நிர்மூலமாக்கப்படும். கிருபையின் ஜெபம் என்ன பண்ணுங்க? ஒரு ரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. நீங்க படிக்கும்போது என்ன சொன்னா, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. பேரை போட்டுக்கணும். யாருடைய கண்கள்ல? கர்த்தருடைய கண்களில். அது ஏன் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சுன்னா, அவனுடைய காலத்தில் அந்த உலகத்துல எல்லாம் அக்கிரமக்காரனுங்க, எல்லாருமே மோசமானவங்க இருந்தாங்க. ஆனா அந்த மோசமான நடுவுல தான் இந்த இந்திய தேசம் முழுவதும் மிகப்பெரிய மோசமானதில் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். 13 வயசு பிள்ளை கல்யாணம் பண்றான், 5 வயசு பிள்ளைகளை கெடுத்து நாசலிக்கிறான். அப்போ இந்த கொடூரமான உலகத்தில் இருக்கிற அந்த உலகத்தில் மத்தியில உனக்கு எனக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கேன்னா, இந்த கொடூரத்தை அழித்து தடுப்பதற்கான ஒரு பேழையை நீ நான் கட்டணும். நீங்களான எதை கட்டணுங்க? பேழையை கட்டணும். அல்லேலூயா. அதை ஜெபம் என்கின்ற கிருபை நிறைந்த பேழையாக அது மாறணும். அந்த பேழைக்குள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்கள் உள்ள வரணும். நொறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேதனைகள் சுமந்தவர்கள், சகித்து கொண்டிருக்கிற இவங்கெல்லாம் எதுக்குள்ள வரணுங்க? நீ கட்டக்கூடிய உன்னுடைய பேழைக்குள் அவர்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதற்காக தான் கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தேவன் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை இழந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபையில நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிருபை காலம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன காலம் ஸ்டாப் ஆயிடுச்சு? கிருபை காலம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எச்சரிப்பின் காலம். என்ன காலங்க? இன்னும் உன்னை தாளாட்டிட்டுலாம் இருக்க மாட்டாரு. நானும் மாடு மாதிரி வளர்ந்தாச்சு. 25 வருஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம். இன்னும் மரமண்டமா இருந்தா நம்ம யாரு? படிக்காத மங்கினி, அப்படிதானே? படிக்காத தற்கொலையா, தருதலையா, தற்கூரியா, நல்லா இல்லையா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்துட்டேன்னா எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறவன் தான் நான். அல்லையா? அப்ப இன்னும் நான் கிருபையை பிடிச்சி கொண்டாட மாட்டேன். இந்த கிருபையை கொண்டு பலருடைய குடும்பத்தை விடுவிக்கக்கூடிய மனிதனாக நான் மாறுவேன். அதுக்குதான் கர்த்தர் நமக்கு அந்த கிருபை நாவின் அபிஷேகத்தின் மலையை கொடுக்கிறார். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளே, அத்தனை இந்த உலகத்துல அவ்வளவு துன்மார்க்க மனுஷர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில ஒருத்தரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறான்னா கவனிச்சு பாருங்க. அது நானா இருக்கணும்னு சொல்லி பாருங்க. அது நானா இருக்கணும், என் குடும்பமாக இருக்கணும், என்னுடைய தலைமுறையாக இருக்கணும், என் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற தலைமுறையாக இருக்கணும், என் தேவன் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற கிருபையுள்ள தலைமுறையாக என் குடும்பம் மாறணும் என்று தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. வாசிங்க 9வது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்து எப்படிங்க அந்த உலகத்தில இந்த தேசத்திலேயே இருந்தவர். கவனிச்சு பாருங்க. யாருங்க? வாசிங்க. நீதிமானாவும் இருந்தான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. இதுதான் இந்த கடைசி காலத்தில் நீங்களும் செய்யணும். என்ன பண்ணுங்க? எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? நீதிமானாக, எப்படிங்க? உத்தமனாக, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். யாரோட? தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். இல்லையா? இன்னைக்கு நிறைய நான் தேவனோட கூட இருக்குன்னு சொன்னேன். எல்லாம் தேவனோட தான் இருக்கீங்க, அப்படிதானே? ஏன் கிருபை காணும் உங்ககிட்ட? தேவனோட கூட இருந்தா என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட கிருபை இருக்கணும். கிருபைனா என்ன தெரியுங்களா? எதை குறிச்சும் பயப்படாது. எதை குறிச்சும் பயப்படாது. அல்லையா? சாப்பாட்டே இல்லைன்னா கூட எதை நினைக்காது? கிருபையை கொண்டாடும். எதை கொண்டாடும்? அல்லையா? அப்ப இந்த கிருபையை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு அடி கூட தாண்டி முன்னேற முடியல. எதை வச்சுக்கிட்டு? அல்லையா? இந்த கிருபை உள்ளவர்கிட்ட தான் கர்த்தர் வேலை கொடுக்கிறார். யாருக்கிட்ட? கிருபை உள்ளவங்கிட்ட தான் என்ன கொடுக்கிறாரு? வேலையை கொடுக்கிறாரு. இப்ப உங்ககிட்ட உண்மையா கிருபை இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். சில பேருக்கு சபையில வேலை கொடுத்துருப்பாங்க, அது கர்த்தருடைய கிருபை. சில பேரை துதிக்க வச்சிருப்பாரு, அது கர்த்தருடைய கிருபை. சில பேரை பாட வச்சிருப்பார், அது கர்த்தருடைய கிருபை. சில பேர் தெருவில் டாக்ஸ் கொடுக்க வச்சிருப்பார், அது கர்த்தருடைய கிருபை. இதெல்லாம் கர்த்தருடைய வேலை. எதுங்க? இதெல்லாம் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததோ, தேவனோடு சஞ்சரித்து நீங்களும் தேவனோடு துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தின வாழ்ந்திருந்த உங்கள் மீது தேவ கிருபை கொடுத்து உங்களை பணிக்குள்ள தள்ளுறாரு. எதுக்குள்ள தள்ளுறாருங்க? பணி நியமனம் சொல்லுவாங்க இல்லையா? அரசு துறை போல உங்களுக்கு என்ன பண்றாரு? நிம்மதியாக நாங்கள பென்ஷன் சாகர வரைக்கும் உனக்கு பென்ஷன் வரக்கூடிய கிருபை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சாகர வரைக்கும். நல்லையா?
அவனுக்காக ஒரு மாசம் பென்ஷன் தள்ளிக்கிளி வரும். ஆனா தேவ கிருபை என்ன பண்ணாங்க, ஒரு மாசம் தள்ளாது, நேர்த்தியாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை கொடுக்கிற தேவன் நம்மை வேலையை உருவாக்குவதற்காக. அங்க அழகா சொல்லப்படுது பாருங்க. இந்த நோவா கிட்ட ஆண்டவர் பேசுற தன்மையை மட்டும் சொல்லிட்டு நான் அதே போல இந்த பவுலுடைய தன்மையை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இவங்க 2 பேருக்கு அந்த கிருபை கிடைச்ச பிறகுதான் பல மடங்கு வேலையை கர்த்தர் செய்ய வச்சார். எதை செய்ய வச்சாரு? பல மடங்கு. வாசிங்க 12வது வசனம். கெடுத்து கொண்டிருந்தார்கள். யாரை நோக்கிங்க? இப்ப எப்படி சொல்லி பாருங்க. அப்பொழுது தேவன் எபினேசரை நோக்கி, மாமிசமான யாருடைய முடிவு? நல்லா கொஞ்சம் பாருங்க. ஆவியானவருடைய முடிவு கிடையாது. யாருடைய முடிவு வருது? தேவனை அறியாமல், தேவனை புரிந்து கொள்ளாமல், தேவனை மறுதலித்து தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் முடிவு உண்டு. ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், கிருபைகள் பெற்றவர்களுக்கு பணி மேல் நியமன கர்த்தர் கட்டளையிடுகிறார். வேலை செய்ய உருவாக்குறார். உங்களை என்ன பண்றாருங்க? வேலை செய்வதற்காக தேவன் உருவாக்குகிறார். இல்லையா? மாமிசமான யாருடைய முடிவு? எனக்கு முன்பாக வந்தது. அவர்களால எப்படி இருக்கான்? என்ன சொல்றாருங்க? மாமிசமானவர்களை நான் என்ன பண்ணுவேன்? பூமியோடு கூட. நமக்கு பூமியில அழிவு இருந்தாலும் நமக்கு எங்க இருக்குது? நம்முடைய ஆத்துமா பரலோகத்தை நோக்கி. அல்லேலூயா. நாம் மரித்தாலும் பரலோகத்தில் இளைப்பாறக்கூடிய ஸ்தலத்தில் இருப்போம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் என்பருமான தேவன் இந்த பூமிக்கு வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று திருமனை வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய பாருங்க, மோசே சரீரத்தை காபேல் என்கின்ற தேவதூதன் காப்பாற்றி வைத்திருக்கிறான். இல்லையா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். எப்படிங்க? மரணத்தை காணாமல். இன்னொரு தீர்க்கதரிசி என்ன பண்ணான்? சுழல் காற்றுல எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் யாருடைய வல்லமையின் கிருபை பெற்றவர்கள்? அல்லேலூயா. அப்போ உயிரோடு கூட இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்றாருங்க? சிலரை எடுத்துக்கொள்கிறார். காரணம் என்ன சொன்னா, அவர்களை கொண்டு வரக்கூடிய காலத்தில் பெரிய காரியத்தை செய்வதற்காக. அல்லேலூயா. இப்போ இந்த கிருபை பெற்றவர்கள் என்ன வேலை செய்யணும்? அதான் கிருபை பெற்றவங்க என்ன வேலை செய்யணும்? ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க நானும் என்ன வேலை செய்யணும்? உங்களுக்கு புரியுற பாஷையில கேட்போம். ரட்சிக்கப்பட்டவங்க நீங்களால என்ன வேலை செய்யணும்? இல்லையா? அப்ப சத்தியத்தை கிறிஸ்துவர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, சில புறஜாதிகளுக்கும் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். நம்ம இங்க நடத்த அவசரம் இருந்தா 2 வீடு வாங்குற. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நல்லலையா? நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு மட்டும் இல்ல, நம்மளும் வாங்கிடுவோம். சீக்கிரமா நம்மளும் வீடு கட்டுவோம். இல்லையா? கட்டிட்டு சொந்த ஸ்தலத்துல கொண்டாடுற கர்த்தர் நாமத்தை. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த நோவா கிட்ட ஆண்டவர் கட்டளை எடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு செய்தி நீங்க நல்லா அறிஞ்சுக்கங்க. 14வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றாருங்க? உன்னுடைய பாதுகாப்புக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய நன்மைக்காக முதலாவது நீ என்ன பண்ணு? உனக்கு ஒரு பேழையை கட்டிக்க. என்ன சொல்றாருங்க? அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பேழையை நீ ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, முதலாவது உன் வீட்டுக்குள் உண்டான ஆசீர்வாதத்தை நீ கட்டு. உன் ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குது? பொருளாதாரத்துக்கு எது தடையா இருக்கிறது? உன் சரீரத்துக்கு எது தடையா இருக்கிறது? சமாதானத்துக்கு எது தடையா இருக்குது? அதெல்லாம் முதலாவது என்ன பண்ணுங்க? தேவ கிருபையினால கடிந்து கட்டி பூமியில வச்சு அங்க ஒரு கம்பம் ஊனி என்ன பண்ணுங்க? உங்க கூடாரத்தை ஸ்ட்ராங் படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய கிருபை பாருங்க. உனக்கு ஒரு பேழையை கட்டு. அந்த பேழையிலே கவனிங்க. இப்ப வேலை செய்யறதுக்கான ஆர்டர் யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? கிருபை பெற்ற உங்ககிட்ட எங்கிட்ட என்ன ஆர்டர் கொடுக்குறாரு? ஓப்பா திரு நிறைய என்ன பண்ணி வார்த்தையை சொல்லுன்றார். 4 பேர் அடிப்பான், 4 பேர் காரி தூப்பான், 4 பேர் மிதிப்பான். அதை குறிச்சு கவலைப்படாம என்ன பண்ண? என் வேலையை செய்ய முடியுமா? ஆபீஸ்ல ஒருத்தர் திட்டினால மறுநாள் லீவ் போட்டு உட்காந்துக்கிறோம். இல்லையா? ஏமா நான் போலாமா? அந்த ஆள் என்னை பார்த்தாலே டார்ச் அடிக்கிறாமா, என் முகத்தை பார்த்தா அவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியல, எங்க இருந்து நெருப்பு கந்தகம் வரும்னு தெரியல. இல்லையா? நம்மளை பார்த்தா வந்துருங்க. ஏன்னா அவனுக்கு வேற வழியில நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு இந்த ஞானத்தை அறிவு கொடுத்துட்டாரா, நம்மளோட எங்க முந்தி போய் என் போஸ்ட புடிச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் வரும். நீங்க அதை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இல்லையா? உன் வேலையில அவன் ஏன் கடுகடுன்னு இருக்கான்னு வச்சுங்க. நல்லா உண்மையா கவனிச்சுங்க. தவறு செய்யற வேலைக்காரங்கிட்ட போய் சண்டையே போட மாட்டான். நல்லா நீங்க பாத்தீங்களா? சரி அப்படின்றான். நல்லா வேலை செஞ்சு அப்படி கரெக்டா பர்ஃபெக்டா கொடுக்குறான் பாருங்க. அவனை வச்சு செய்வான் பாருங்க. ஏன்னா இவன் நம்ம இடத்துக்கு வந்துடக்கூடாது. இல்லையா? விசாசனம் அதுதான் வேலை. இல்லையா? அவனுங்க இவன் பர்ஃபெக்டா வேலை செஞ்சா யாருக்கு வேலையெல்லாம் ஆக்கிடுவான்? நான் பக்கத்து வீட்டுல போய் கெடுக்கணும்னு நினைச்சேன், கெடுக்க விடாம இவன் என்ன பண்ணிடுவான்?
போய் அந்த வீட்டுல உட்காந்து வாமா அல்லேலூயா துதிக்கலாம், இயேசு நல்லவர், இயேசு கிருபை உள்ளவர், உன் வீட்டுல என் வீட்டை மாதிரி ஜெப வீட்டா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், உனக்கு அவளுக்கு சண்டை போட்டு விட்டுருவான். அப்ப இந்த கிருபையுடைய வேலையை நீங்க கவனிங்க, மானுஷத்துடைய வேலையை கவனிங்க. இல்லையா? அப்ப நீங்க புரியணும், தேவ பிள்ளைங்க சரியா புரிஞ்சுக்கலாம். என்ன ஒருத்தர் டார்கெட் பண்றானா, தேவன் என்னை அவன் முன்னாடி உயர்த்தி கொண்டிருக்கிறார் மட்டும் புரிஞ்சுக்கணும். உங்க கணவரா சரி, மாமியாரா சரி, உங்க நாத்தனாரா சரி, யாராக இருந்தா சொல்லி உங்ககிட்ட ஒருத்தங்க டார்கெட் பண்றாங்கன்னா, ஒன்னால அந்த என்ன பண்ணிடும், பையனுடைய பாசம் போயிடுன்னு நினைப்பாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இல்லையா? யாருடைய பாசம் போயிடும்? அப்ப அவங்களுக்கு தெரியுது இந்த அன்பு என்ன பண்ணுது, நம்மை தாண்டி கிரியை செய்கிறது. அல்லையா? அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு எதிரி என்ன இருக்குதுங்க, நீ செலுத்தக்கூடிய அன்பு, நீ காட்டக்கூடிய குணம், நீ செயல்படக்கூடிய காரியம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, எதிர்பரமாக மாறுது. அப்போ நோவாகிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கிருபை கொடுத்துட்டு வேலையை கொடுக்கிறாரு. என்ன கொடுத்துட்டு? கிருபை கொடுத்துட்டு என்ன கொடுக்கிறாரு? வேலையை கொடுக்கிறாரு. அதே போலதான் மோசகிட்டே என்ன பண்றாரு, கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகுதான் மலை அடிவாரத்துல என்ன பண்றாங்க, வைத்து கை நிலையில மறைச்சு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. இல்லையா? அதுக்கப்புறம் பவுல பாத்தீங்கன்னா, ஐயா எனக்கு பலவீனம், போராட்டம், நுகம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, அந்த பலவீனத்துல என் கிருபை பெருசு பண்ணாரு. சொன்ன பிறகு அவருடைய வாயில வந்த வார்த்தை பாருங்க, பயங்கரமான வார்த்தை. உங்களுக்கு எனக்கு வருமா? அந்த வார்த்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிடலாமா? பாத்துறீங்களா? கேட்டிருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க, முடிக்க போறேன் நாங்க. அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்கம்மா. அதற்கு அவர் பகல்ல பார்த்து சொல்லுங்களேன். இப்போ இந்த கிருபை வாய்ப்பு உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்க உறுதிப்படுத்திங்க. கிருபை யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு உறுதிப்படுத்திக்கலாமா? பகல்ல கைப்பிடிச்சிங்க, சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. சொல்லுங்க. அதற்கு இயேசு என்னை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலவீனம் உள்ளவர்களே, சரீரம் ஒடுங்கி போய் இருக்கிறவங்கள பகல கைப்பிடிங்க, கைப்பிடிங்க, அம்மா அம்மா பிடிங்க. இன்னைக்கு பலவீனம் ஓடட்டும். வாசிங்க மாமா. சொல்லுங்க. என் பலவீனத்திலே, உங்க பலவீனத்துல, என் பக்கத்துல இருக்கிறவங்கள உங்க பலவீனத்துல, உங்க பலவீனம் தான் உங்களை என்ன பண்ணப்படுத்துங்க, பூர்ணப்படுத்தும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து சத்தமா சொல்லுங்க. எது வந்த பிறகு சொல்றான்? கிருபை. என் கிருபை உன்னை, உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாகும் என்று சொல்லும் பொழுது, இந்த கிருபை எப்போது ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சுன்னா, இனி அவன் எதை குறித்து சிந்திக்க மாட்டானாங்க, பலவீனத்தை, போராட்டத்தை, தன் வாழ்க்கையை, தன் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க மாட்டேன். எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அல்லேலூயா. இப்ப வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கினபடினால் என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். யாருடைய வல்லமை? கிருபை வந்தா எது வருது? கிருபை வந்தா எது வருது? சொல்லுங்க. கிருபை வந்தா என்ன வருது? வருதா? அபிஷேகம் நிரம்புறீங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? எல்லாமே செய்யும் போது எங்க பலவீனத்தை குறிச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க? வசனம் மட்டும்தான் பிரதர் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா வசனத்துக்கு ஏற்றபடி எங்களால பலனாக இருக்க முடியாது. அப்படிதானே? அடுத்து சொல்றான் பாருங்க. அந்தபடியே நான் பலவீனமாக இருக்கும் போது பலன் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் யாருங்க? எப்ப உங்க பார்வைக்கு நான் பலவீனம் உள்ளதான், ஆனா எப்ப நான் தேவ கிருபை பெற்றனோ அந்த பலவீனம் என்னை பலன் உள்ளவனாக மாற்றுகிறது. எப்படி மாற்றுது? பலன் உள்ளவனாக. அல்லேலூயா. உன் பலவீனத்தை நீ பலனாக கொண்டாடி கொள்ள வேண்டும். உன் வியாதியை சுகமாக கொண்டாடி கொள்ள வேண்டும். உன் அந்தகார கட்டுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையாக நீ கொண்டாடி கொள்ள வேண்டும். இதை நீ எப்பொழுது உள்வாங்கி அந்த கிருபைக்குள்ளே வளர்கிறாயோ, கர்த்தரும் கூட பூர்ணப்படுவார். அது வாசிங்க பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு வரும் பலவிதமான நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கங்களும் நான் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க. என்னென்ன சொல்லப்படுதுங்க?
நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்களில் நான் எப்படி இருக்கிறேனா சொல்லுங்க முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்ப நான் அங்க இருந்து வந்ததே பெரிய கஷ்டம் தான். சொல்லுங்க. அப்ப நம்ம கிட்ட கிருபை இல்ல. கிருபை இருந்தா என்ன பண்ணீங்க? இப்ப சொல்லிருப்பீங்களே. கிருபை இருந்தா சொல்லுங்க. பலவீனம் உள்ளவங்கள ஏமா வாயில வார்த்தை சொன்னாதான் அங்கீகரிப்பாரு. நான் எதையும் சொல்ல மாட்டேன், எதையும் பேச மாட்டேன். பிரசங்கத்தை கிட்ட அப்படியே உட்காந்துட்டு ஆமென் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு ரைட். தீவனாக்கில வரக்கூடிய நிந்தைகள், என் வாழ்க்கைக்குள் வரக்கூடிய நெருக்கங்கள், என் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், என் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், அன்னைக்குதான் மட்டன் பிரியாணி வச்சு நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்பேன். போய் சந்தோஷமா கொண்டாடுறதை விட்டுட்டு நான் என்ன பண்ண அழுதுட்டு உட்கார்ந்துறதுக்கு எங்க அப்பா எனக்கு சிலுவைக்கு போனாரு. என் பாவத்தை மன்னிச்சு என்னை விடுவித்து என்னை பரிசுத்தமாக்குவதற்காக கர்த்தர் சிலுவையில போனார். அப்ப இந்த நிந்தைகள், இந்த நெருக்கங்கள், இந்த போராட்டங்களை நீங்க எப்படி பண்ணுமா? பிரியாணி வச்சு சாப்பிடணுமா? வீட்டுக்கார அடிக்கும் போது என்ன பண்ணான்? பிரியாணி வாங்கிட்டு வந்தா. போயிட்டு 6 பிளேட் பிரியாணி வாங்கிட்டுடா சாப்பிட்டு பாருங்களா. அவருக்கு வரும் பாருங்க. அடடா இவ எவ்வளவு அடிச்சாலும் பிரியாணி சாப்பிடறா, இனி இவளை அடிச்சா நமக்கு தானே லாஸ் நினைச்சிட்டு போயிட்டு அல்லையா. சத்துரை ஈஸியா வீழ்த்துனுங்க. நீங்க சோகத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சோகத்தை மகிழ்ச்சியா கொண்டாடி பாருங்க. என்னடா இவ்வளவு உபத்திரம் கொடுக்குற, இவ்வளவு நெருக்கத்தை கொடுக்குற, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, இவ்வளவு நிந்தைகளை கொடுக்குற, அசால்ட்டா என்ன பண்றான்? எதையும் கண்டுக்க மாட்டான். நானும் போய் 10 பேர் அமிச்சாலும் போக மாட்டான். நல்ல திட்டக்கூடிய என்னது இங்கிலீஷ் பாச ஹிந்தி பாசெல்லாம் பேசுறவங்க வீட்டுக்கு அமிச்சா கூட என்ன பண்றான்? மசுரே மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை ஏசு அப்பா பார்த்துக்கொள்வான்னு சொல்லிட்டு போயிட்டு யாரு பார்த்துக்கொள்வா? இது யாருடைய கிருபை இருந்தா? ஆமென் அல்லேலூயா. இந்த கிருபையை விட்டு விடாதீங்க. இந்த கிருபையை இழந்து விடாதீங்க. இந்த கிருபையை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.